ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காரில் அண்டர் சீட் சப் வூஃபர் ஒன்று வாங்கியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காருக்கு சீட்டுக்கு கீழே வச்சு சப் வூஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சப் வூஃபர். அதுதான் இந்த ஃபேப்டெக் 4400 வாட் பெம்போ. இது அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். கரெக்டாக 3000 ருபீஸ் இதோட ப்ரைஸு. இதை எடுத்து பிரித்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதுதான் அந்த சப்வூஃபர், 8 இன்ச்சு சப்வூஃபர். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கேப் கொடுத்துருக்காங்க, டஸ்ட்டெல்லாம் கிடக்கு. உட்டன் பாக்ஸ் தான். இங்கே 12 வால்ட் ஹை இன்புட் ஃபியூஸு. இது கிரவுண்டு. இந்த 12 வோல்ட்டு டேரெக்டாக இதெல்லாம் பேட்ரி கனெக்ட் பண்ணோம். இது ரிமோட்டுன்றது வந்து நம்மளோட காரு செட்டுலேருந்து இதில் கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒயர் வரும் ரிமோட்டுன்னு சொல்லிட்டு. இது வந்து வால்யூம். இது பேஸோட ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறது. இது பேஸ் வேணுமா இல்லை ஃபுல்லாக பாட்டு பாடுமா என்னன்னு தெரில, ஃபிக்ஸ் பண்ணால் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இது இன்புட்டு. இதுதான் நம்ம செட்டுலேருந்து ஆர்சிஏ இன்புட்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட காரு ஆடியோ சிஸ்டம் செட்டு பின்னாடி இந்த ஆர்எல்னு இருக்கும். அதை எடுத்து வந்து இது இன்புட்டாக ஊற்றணும். வேணுன்னா இதுலேருந்து அவுட் கூட எடுத்துக்கலாம். இந்த அவுட்புட் இன்புட்டுன்றது என்னன்னு தெரில, செக் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான். பின்னாடி ஒரு நார்மல், இந்த பக்கம் ஒரு இது, இந்த ரைட் சைடில் எதுவும் இல்லை. ஆனால் செம்ம வெயிட்டாக இருக்குதுங்க. இப்படியும் ஒரு 8 கிலோ இருக்கும், ஹெவி வெயிட். இது காரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது அண்டர் சீட்னா ஒரு 10,000 சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அண்டர் சீட் பின்னாடி டிக்கில் வைக்கிற மாதிரி தான் 14,000 வரும். சூப்பராக பேட்டரியை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பையன் பக்காவாக செட் ஆகிடலாம். மேஜராக ஷார்ட் ஆனால் தான் போகும். சப்வூஃபர் கனெக்ட் பண்ணி மாட்டியாச்சு. நல்லாவே இருக்குது. மேலே ஃபேப்டெக் பெம்போ லைட் தெரியுதா? கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. இது கரெக்டாக கார் சீட்டுக்கு அடியில் கரெக்டாக போய் ஃபிட் ஆகுது. உள்ளே தள்ளி காமிக்கிற பாருங்க. அவ்வளோதான், கரெக்டாக போயிடுச்சு. இங்கே நல்லா லெக் ஸ்பேஸு எல்லாமே இருக்குது, அழகாக உட்காந்திங்களா. இதுவும் கரெக்டாக உள்ளே போய் சீட் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன். இதுதான் அதோட ஃப்ரண்ட்டு. கரெக்டாக சூட் ஆயிடுச்சு. சீட் கவர் கீழே கரெக்டாக இந்த எட்ஜ் வந்து இங்கே இடித்து நின்றுச்சு. இப்போ இதில் கனெக்ட் பண்ண ஆப்ஷன்ஸ் வந்து இந்த வியூஸு, இது கிரவுண்டு. ஆக்சுவலாக வண்டியோட பாடியிலேருந்தே எடுத்துட்டோம். இங்கே தெரியுதா ஒரு காப்பர் கம்பி வயர், அதுதான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த கிரவுண்டுக்கு போகுது. பக்கத்தில் 12 வோல்ட்டு சப்ளைன்றது வந்து பேட்ரியிலேருந்து வர லைன். இது இந்த லைனுக்கு நடுவில் ஃபியூஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த பக்கமாக காமிக்கிறது தெரியுதா? இந்த ஆக்சுவலாக பேட்ரியிலேருந்து அங்கே வர லைன். இந்த ஃபியூஸு வந்து பேட்ரியிலேருந்து டேரெக்டாக அங்கே வருது. பேட்ரி பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு சீட்டுக்கு அடியில் இருக்குது. தெரியுதா பேட்ரி?
இந்த லைன் வழியாக தான் பேட்டரியிலேருந்து ஃபியூஸ்லேருந்து டேரெக்டாக செட்டுக்கு வந்து விடுகிறது. இது செட்டுக்கு வந்து தான் இந்த ப்ளூ ஒயரு. இது வந்து நம்ம செட்டு இருக்குது இல்லையா, ஆடியோ சிஸ்டம், அதோட கீ கனெக்ஷன். இந்த போதுங்க இல்லையா, கீழே வந்து கீ கனெக்ஷன் இருக்கும். இந்த கீயோட கனெக்ஷனில் இருந்து டேரெக்டாக வந்து அது இதில் வந்து கீ ஆன் பண்ணால் செட்டு ஆன் ஆகிற ஒயர்லேருந்து அதை வந்து ஜாயின் பண்ணி அதுலேருந்து எடுத்துக்கணும். அது வந்து ரிமோட். ஏன்னா சாவி ஆன் பண்ணோன்னே ஆம்பும் இது சப்வூஃபர் தான் ஆன் ஆகும். இது இன்பில்ட் ஆம்பு சப்வூஃபரு. அதுக்கப்புறம் இந்த 2 ஒயர் இருக்குது இல்லையா, ரைட்டு லெஃப்ட்டுன்னு, இது வந்து நம்ம செட்டு பின்னாடியே 6Lன்னு சப்வூஃபர் அவுட்டுன்னு இருக்கும். அதில் டேரெக்டாக சொல்லிவிடும். இந்த நார்மல் ஆடியோ கேபிள்லாம் அது வந்து ஆடியோ அவுட்டு. இது வந்து வால்யூம். இதில் வால்யூம் பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் கம்மியாகவே வச்சுருப்பேன். இந்த கம்மிக்கே வந்து பேஸு சும்மா உள்ள டம்முன்னு அடிக்குது. அப்புறம் ஃப்ரீக்வன்சியை வந்து மேக்ஸிமம் நான் 40லேயே தான் வச்சுருக்கிறேன். 40 ஃப்ரீக்வன்சியே நல்லா தான் இருக்குது. 200லாம் வச்சுன்னா கொஞ்சம் ட்ருன்னு சவுண்டு வருது. இந்த கிராஸ் ஓவர் வந்து முன்னாடி தெரியலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது பேஸ் வச்சாக்கா ஃபுல்லாக பேஸ் குப்புன்னு சவுண்டு வந்து, ஃபுல்லுன்னு வச்சா லைட்டாக ஆடியோ சவுண்டு கேட்குது. அவ்வளோதான் இதோட ஒயரிங் கனெக்ஷன். சிம்பிள் ஒயரிங் தான். இந்த ஒயரிங் கிட்டு மட்டும் 1400 ருபீஸ் ஆச்சு. அதை வாங்கி அவங்களே மொத்தமாக மாட்டியும் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இதை செட்டில் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் நம்ம ஆடியோ செட்டு, ஜேவிசியோடது. சிடி போடுற மாடல், பழைய டைப்பு. கார் வாங்கும்போது அதுலேயே வந்தது இது. அவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் செட் பண்ணப்போ வந்து வால்யூம் ஏற்றினாக்கா 30க்கு மேலே போகல. அதே மாதிரி சப்வூஃபர் போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா சவுண்டு வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு கேட்கல. சப்வூஃபர் வந்து அந்த வாய்ஸோட வால்யூம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுச்சு. அது கம்மி பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு சவுண்டே பத்தலை. ஒன்லி பேஸ் வச்சா கூட ஒன்லி கும்முன்னு சவுண்டு கேட்குறதே தவிர அதுக்கு மேலே 30 மேலே சவுண்டு வச்சா ஒன்றும் ஆகலை. அதனால் இந்த செட்டுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் மெனுவில் போயிட்டு டெமோ ப்ரோ ஆடியோ ஃபேடர் பேலன்ஸ் பேஸ் பூஸ்ட்டு லவுடு வந்து ஹையில் வச்சுக்கணும். லவுடு ஹை வச்சிடணும். அப்போ தான் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சவுண்டு நல்லா கேட்கும் ஹையாக. அதுக்கப்புறம் வந்து வால்யூம் அட்ஜஸ்ட்டு, இதுலேயும் வந்து ஃபுல் வால்யூம் வச்சுருங்க. எல்லாம் ரொம்ப லோவாக இருக்கும். லோ ஆக்டன்சி மோட் வந்து சப்வூஃபர் வச்சிடணும். சப்வூஃபர் வந்து ஆன்னு. அப்புறம் எல்பிஎஃப்பும் வந்து த்ரூலேயே வச்சிடலாம். அதுக்கப்புறம் சப்வூஃபர் லெவல் வந்து நான் வந்து 1 தான் வச்சுருக்கேன். 1 வந்து எனக்கு நல்லாயிருக்கு சப்பு சவுண்டு. அதுக்கு மேலே வச்சா ஓவராக டம்முன்னு அதிருது மொத்தமே. ஒரு ஹெச்பிஎஃப்பும் வந்து 150 ஹெர்ட்ஸில் வச்சுருக்கேன். பீப்பும் ஆனில் வச்சுருக்கேன். டெல்மியூட்டின்னு என்னென்னு தெரில எனக்கு, அதனால தான் விட்டேன். இந்த ஆம்ப் கெயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதில் போயிட்டு ஹை பவர், லோ பவர், ஹை பவர் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஹை பவர் வச்சுட்டு வெளியே வந்துடுங்க. ஹை பவர் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். வால்யூம் வந்து 50 வரைக்கும் போகும். இதில் பேஸ்லேருந்து எல்லாமே சும்மா பக்காவாக இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஜேவிசி செட்டு வச்சுருந்தீங்கன்னா இது பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. மற்ற எல்லா செட்லேயும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோனி, பைனியர் எல்லாத்துலேயும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சில சாங் கேட்கும்போது நமக்கு பழைய சாங்லாம் கேட்டால் கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் தான் வரும், எஃபெக்ட் வராது இல்லையா. அப்போ வந்து இந்த ஈக்குவலைசரில் வந்து பேஸ் பூஸ்ட் வச்சுக்கணும். ஒன்லி வாய்ஸு பேஸு சும்மா குருன்னு அதிருது அப்படின்ற மாதிரி வருதுன்னா வோக்கல் பூஸ்ட். நமக்கு நார்மலாக சாங்கு ஸ்டீரியோ எஃபெக்டோடு இருக்குன்னா நேச்சுரல். அப்படி இல்லைன்னா யூசரில் வச்சுட்டு நம்ம உள்ளே போயிட்டு இந்த மெனுவில் ப்ரோ ஈக்குவலைசர் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு பேஸோட ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறது, சப்வூஃபர் லெவலில் பேஸோட இது, அப்புறம் மிடில், ட்ரிபிள் இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் யூசர் ஆப்ஷனில் வரும். மற்றபடி ஃப்ளாட்டு, நேச்சுரல் நான் என்னை பொறுத்தவரை நேச்சுரலு, பேஸ் பூஸ்ட்டு, வோக்கல் பூஸ்ட்டு, யூசர், இந்த 4 ஆப்ஷன் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு தேவையான அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி எந்த சாங் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈக்குவலைசர் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக இதில் ஆம்ப் கெயின் ஆப்ஷன் ஆன் பண்ணாக்கா
ஆம்புக்கு அந்த நல்லாவே பவர்டாக இருக்குது. பேஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு வந்து அன்காப்பிரைட்டட் பேஸ் வீடியோ ஒன்று போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சப்வூஃபர் எப்படி அது இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பேஸ் செம்மையாக இருக்குது. வால்யூம் நேற்று லோ வால்யூமில் இருக்குது, 10ல் இருக்குது வால்யூம் நேற்று. காற்று நல்லா கேப் வழியா அதாங்க பேஸ் செம்மையாக இருக்குங்க. தாராளமாக வாங்கலாம். நான் ஆன்லைனில் 3000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், அமேசானில் தான் வாங்கினேன். நீங்களும் பார்த்து யூஸ் பண்ணிட்டு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். பாய்.